இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் TNS மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு TNS மீடியா மற்றும் TNS உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. இப்பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவளாய் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஓர் இறை நம்பிக்கையாளனின் வாழ்வில் உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஓர் உயரிய அம்சம்தான் தக்வா. அல்லாஹு தாலா அவனது திருமறையில் பல இடங்களில் பல்வேறு வாசக வடிவில் தக்வாவை பற்றி குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தாலா 3 விஷயங்களில் ஒரு அடியானிடம் உண்மையான போலித்தனமில்லாத நடவடிக்கைகளை எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வை மதிக்கும் விஷயத்தில், அல்லாஹ்விற்காக தியாகம் அர்ப்பணம் செய்யும் விஷயத்தில், அல்லாஹ்விற்காக பயந்து வாழும் விஷயத்தில், இம்மூன்று விஷயங்களிலும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்றான். சூரா ஆல் இம்ரானில் வசனம் 102 நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறையில் உண்மையாக பயப்படுங்கள், முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாய் தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் என்ற இந்த இறைவசனத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா அவனது அடியார்களிடம் எதிர்பார்க்கும் 3 விஷயங்களில் ஒன்று தான் இந்த தக்வா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவருடைய வாழ்நாளில் செய்த உபதேசங்களில் அதிகமான உபதேசம் இந்த தக்வாவை குறித்து தான் இருக்கின்றது. இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு செய்த உபதேசத்தில் மிக முக்கியமான ஒன்று தான் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று கூறிக்கொண்டு தக்வா இங்கே இருக்க வேண்டும் என்று 3 முறை கூறி தனது நெஞ்சத்தை சுட்டிக்காட்டி தங்களுடைய தோழர்களுக்கு எச்சரித்தார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்படி என்றால் தக்வா எந்தளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவிற்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. நமது வாழ்க்கையில் தக்வா எந்தளவு அவசியம் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். நபிகளாரின் பிரார்த்தனைகளில் மிகவும் பிரபலமான பிரார்த்தனை தான் நேர்வழியையும் இறையச்சத்தையும் பத்தினித்தனத்தையும் பிறரிடம் கையேந்தாத நிலையையும் இறைவா நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்ற இந்த பிரார்த்தனை மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வும் அவனது தூதரும் தக்வாவை முன்னிலைப்படுத்தியிருப்பதிலிருந்து அதன் முக்கியத்தை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலும் கூட நோன்பு பற்றி கூறும்போது இதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் இறையச்சத்தை பெறுவீர்கள் என்று உறுதியளிக்கின்றான். புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் மீதமுள்ள இந்த நாட்களை இறையச்சத்துடன் இனிதாக நாம் கழிக்க வேண்டும் என்பதுடன் அல்லாஹு தாலா நாம் கேட்ட நல்ல விஷயங்களை தக்வாவை கொண்டு நமது உள்ளத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்றும், நப்சுடைய ஊசலாட்டங்களிலிருந்தும் ஷைத்தானுடைய வழிகேட்டுகளிலிருந்தும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் நம்முடைய உம்மத்தினர்களையும் பாதுகாத்திடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 25. முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் என வலியுறுத்தும் இறைவசனம் இடம்பெறும் சூரா எது? முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் என வலியுறுத்தும் இறைவசனம் இடம்பெறும் சூரா எது? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.